தற்போதைய அண்மை செய்தி. மதுரை முல்லை நகரில் ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற தடை விதிக்க கோரிய வழக்கில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முல்லை நகரில் ஆக்கிரமிப்பில் உள்ள கலைஞர் அறிவாலய கட்டடத்தை முதலில் அகற்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். 2 வாரங்களுக்குள் திமுக அலுவலக கட்டடத்தை இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதி இந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. மதுரை மாநகர் பகுதியில் உள்ள பீபிகுளம் கண்மாய் முல்லை நகர் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற எடுத்த நடவடிக்கைக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மதுரை மாநகர் பீபிகுளம் கண்மாய் ஒட்டியுள்ள பகுதிகளான முல்லை நகர் பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் 3000த்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் ஏற்கனவே அந்த குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் மாநகராட்சியின் சார்பில் ஏராளம் வீடுகள் அந்த பகுதியில் கட்டப்பட்டு அதிலும் வசித்து வருகின்றனர். பீபிகுளம் கண்மாயில் அதிக அளவிற்கு ஆக்கிரமிப்பு இருப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு ஏற்கனவே உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் உத்தரவிட்டுள்ள நிலையில் இந்த பகுதி மக்களுக்கு மாற்று இடம் வழங்காமல் இந்த பகுதி மக்கள் வழங்கிய மனுக்களை பரிசீலனை செய்யாமல் இதுபோன்று பொதுப்பணித்துறை வீடுகளை காலி செய்ய வேண்டும் என வீடுகளுக்கு முன்பு நோட்டீஸ் ஒட்டியிருந்ததாகவும் இந்த நோட்டீஸுக்கு தடை விதிக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதேபோல் முல்லை நகர் பகுதியில் திமுகவின் கலைஞர் அறிவாலயம் கட்டிடத்தை இடிக்கக்கூடாது என ரவீந்திரன், ஜெயக்கொடி உள்ளிட்டோர் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனு நீதிபதிகள் GR சுவாமிநாதன், புகழேந்தி ஆகியோர் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது ஒரு அரசியல் கட்சி என்பது மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும், அவ்வாறு இல்லாமல் நீர்நிலையை ஆக்கிரமிப்பு செய்து அலுவலகம் கட்டி வைத்துக் கொண்டு தற்போது இடிப்பதற்கு எதிராக வழக்கு போடப்பட்டுள்ளது. இந்த இடம் நீர்நிலை ஆக்கிரமிப்பு அல்லது தனியார் இடமா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மதுரை மாநகராட்சி இந்த கட்டிடம் எவ்வாறு அனுமதி வழங்கியது, யார் அனுமதி கொடுத்தார்கள் என கேள்வி எழுப்பினர். அப்போது மாநகராட்சி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நாங்கள் யாருக்கும் அனுமதி வழங்கவில்லை என கூறிய போது நீதிபதிகள் இந்த வழக்கில் முதலில் இந்த அலுவலகத்தை இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டனர். அப்பொழுது மனுதாரர் தரப்பில் கால அவகாசம் வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்ட போது அப்போது குறுக்கிட்ட நீதிபதி அவர்கள் இந்த வழக்கில் மீண்டும் மீண்டும் பேசினால் தர்ம சங்கடங்கள் தான் உண்டாகும், எனவே நீதிமன்ற உத்தரவு படி கட்டிடத்தை இடிப்பதாக உறுதிமொழி பத்திரத்தை தாக்கல் செய்யுங்கள் என கூறிய நீதிபதிகள் 2 வாரங்களுக்குள் அந்த கலைஞர் அறிவாலய கட்டிடம் இடித்து அப்புறப்படுத்த வேண்டும், இது சம்பந்தமான அறிக்கையை டிசம்பர் 6ஆம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும் என அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பீபிகுளம் கண்மாய் மொத்தம் 25 ஏக்கர் பரப்பில் நீர்நிலையாக இருந்தது. தற்போது வரை இந்த பகுதியை ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டியவர்களுக்கு எந்தவித பட்டாவு எதுவும் கொடுக்கப்படவில்லை. தற்போது வரை அரசு பதிவேட்டில் நீர்நிலைதான் உள்ளது. மேலும் 40 வருடங்களுக்கு மேல் நீர்நிலை ஆக்கிரமிப்பு செய்து குடியிருந்துள்ளனர். தற்போது இவர்கள் இதனை விட்டு வெளியேறும் பட்சத்தில் இவர்களுக்கு ராஜாக்கூர் பகுதியில் வீடு கொடுப்பது குறித்து பரிசீலனை செய்யப்படும். மேலும் இதில் பலர் வசதி படைத்தவர்களாகவும் வாடகைக்கு கடைகள் கட்டிவிட்டுள்ளனர் எனவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் இங்கு குடியிருப்பவர்களுக்கு அந்த முல்லை நகர் பகுதியில் குடியிருப்பவர்களுக்கு மறுவாழ்வு செய்வது சம்பந்தமாக அரசின் திட்டங்கள் என்ன என்பது குறித்தும் வீட்டு வசதி வாரியத்திடம் விலை கொடுத்து வீடு வாங்கியவர்களுக்கு என்ன நிவாரணம் வழங்கப் போகிறீர்கள் என்பது குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறார்கள். முல்லை நகர் ஆக்கிரமிப்பு விவகாரம் தொடர்பான அந்த வழக்கில் நீதிபதிகள் முதலில் அந்த முல்லை நகர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கலைஞர் அறிவாலய கட்டிடத்தை இடித்து 2 வாரங்களுக்குள் அதற்கான அறிக்கையை டிசம்பர் 6ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சிக்கந்தர், தகவல்களுக்கு நன்றி சல்மான்.